வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் டிவைன் தினேஷ் யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். சரி, வாழ்வின் ரகசியங்கள் பார்த்துட்ருக்கோம். உங்களுடைய ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கு வாழ்வின் ரகசியம். இப்போ இந்த ரிஷப ராசி லக்னத்துக்கு பொதுவாக என்னென்ன வாழ்வின் ரகசியங்கள், இப்போ இந்த ராசி லக்னத்தில் ஒரு 2 கோடி பேர் இருப்பீங்க. அந்த 2 கோடி பேருக்கும் ஒரு பொதுவான விஷயங்கள் இதில் சொல்கிறேன். முக்கியமாக ரிஷப லக்னம் என்னன்னு தெரியணும். உங்கள் சார்ட் எடுத்து பாருங்கள், அதில் லா போட்டு 2 கோடு போட்டிருக்கோம். அதுதான் லக்னம். ஏன்னா லக்னம் தான் உயிர். ஒன்றும் சூப்பராக வேலை செய்யும். நம்ம சொல்கிற பலன்கள் லக்னத்தை வச்சு பார்க்கும்போது இதோடைய சிம்பிள் நம்ம என்ன இருக்கும், காளமாடு. நீங்கள் எப்போவுமே மாடுன்றதை பார்த்தா, காளமாடோ பசுமாடோ மாடுன்னு பார்க்கும்போது என்ன பண்ணும், உக்காந்துட்டு எதனா ஆசை போட்டுக்கிட்டே இருக்கும். நின்றுக்கிட்டு இருந்தாலும் ஏதாவது ஆசை போட்டுக்கிட்டே இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் அதே காளமாட்டை இன்னும் அமைதியாக இருக்குது காளமாட்டுன்னு நினச்சிப்பா, அழகாக இருக்குது, இப்போ தொட்டு பார்த்தா சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு அது திரும்பி ஜல்லிக்கட்டில் இருக்குன்னா என்ன ஆகும், 100 பேர் இருந்தாலும் பந்தாட்டிட்டோம். நீங்கள் டிஸ்கவரி சேனல்லாம் பாருங்கள், மாடு கூட்டமாக இருக்குமா, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு சிங்கம் வந்து அந்த குட்டி அதோட கண்ணுக்குட்டியை கடிக்க வரும், அந்த மாடு சிங்கத்தை அப்படி கொம்பில் தூக்கி விசிறடிக்கும். அதுதான் ரிஷபராசிக்காரங்க. ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அமைதியாக சாந்தமாக நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருப்பாங்க. ஆனால் அவங்கள தொட்ட நீ கெட்ட அந்த மாதிரி ஆளுங்க தான் ரிஷபம். இதுலேயும் 3 நட்சத்திரம் வரும். உங்களுக்கு கிருத்திகை 2, 3, 4 பாதம், ரோகிணி 4 பாதமும் வரும், மிருகசீடம் 1, 2 பாதம், முதல் 2 பாதம் வருது. சரி, இந்த ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா உங்கள் காலபுருஷ தத்துவத்துக்கு இவங்க வந்து முகம் வருவாங்க. மோஸ்ட்லி முகம், கழுத்து பகுதி இதெல்லாம் வருவாங்க. அதனால தான் இவங்க முகம் வந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் காளை மாடு நடந்து வரதை பார்த்துருக்கீங்களா? நம்ம யூடியூப் ரீல்ஸில் பார்த்துருப்போம், கிராமத்தில் இருக்கவங்க நேரில் பார்த்துருப்பாங்க. ஜல்லிக்கட்டில் அதை காளையை கொண்டு வர அழகை பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும், கெத்தாக இருக்கும். அப்படியே அந்த திமிழ்லாம் தூக்கிட்டு செம சூப்பராக நடந்து வர்றது கம்பீரமாக இருக்கும். இதே ரிஷபராசிக்காரங்க லேடிஸோ ஜென்ஸோ யாரை பார்த்தாலும் பார்க்க அழகாக இருப்பாங்க. கட்டு உடம்பு, இந்த நாட்டு கட்டுன்னு அதெல்லாம் பக்காவாக யாருக்குன்னா ரிஷபத்துக்கு பக்காவாக செட் ஆகும். உடம்பு சூப்பராக இருக்கும், முகம் அழகாக இருக்கும். எக்ஸாம்பிள் கிருஷ்ணர். நம்ம இப்போ கல்கின்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் கிருஷ்ணர் முகத்தை காட்டவே இல்லை. இப்போ வரைக்கும் அந்த கேரக்டர் யாருக்கும் தெரியாது, சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. ஆனால் அந்த நிழல், கிருஷ்ணனுடைய நிழலை காட்டுவாங்க, ஷில் அவுட்டுன்னுவாங்க அந்த ஃப்ரேமை. அந்த நிழல்லே நமக்கு தெரியும் இவர் தான் கிருஷ்ணர்னு. வேறு யாரையும் கண்டுபிடிக்க முடியாது, ஈஸியாக கிருஷ்ணனை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அந்த உடம்பு ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்கும். அதேமாதிரி முகம், கிருஷ்ணர் 5000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாருன்றோம். இன்றைக்கும் கிருஷ்ணர் ஃபோட்டோ வந்தால் அந்த முகத்தை நம்ம உருகி பார்ப்போம். சரிங்க, லேடிஸை கிண்டல் பண்ணுவோம் கிருஷ்ணர்னா பிடிக்கும்ன்ட்டு. ஜென்ஸோட அந்த முகத்தை பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ஏன்னா அவர் வந்து ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரம். ரோகிணின்றது நிலவு. அந்த முகம் வந்து அவ்வளோ பிரகாசமாக, இவங்க அழகாக இருப்பாங்க. முக்கியமாக இந்த பல்வரிசைன்றது ரொம்ப அழகாக இருக்கும் இவங்களுக்கு. ரிஷபராசி பொதுவாகவே பல்வரிசை அழகாக இருக்கும். அதனால தான் காளை மாட்டெல்லாம் பல்லை பிடிச்சி பார்ப்பாங்க, அதோடய ஸ்ட்ரென்த்து தெரியும். அதேமாரி அந்த பல்வரிசை காளை மாட்டுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். சரிங்களா, நீங்கள் பாருங்கள். சரி, இப்போ இந்த ரிஷபராசிக்காரங்கன்றது இது வந்து பெண் வீடு நில தத்துவம், சுக்கிர பகவானால் ஆளப்படும் ராசி இது. சரி, ஓகே. இப்போ இந்த ராசியில் பிறந்தவங்க சொன்ன மாதிரி சுக்கிரன்றதுனால இவங்களுக்கு வந்து கொஞ்சம் அவங்கள பண்ண பிடிக்கும். ஜென்ஸே பார்த்திங்கன்னா அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, க்ரீம்ஸு சிலது போடுறது அப்படி இருப்பாங்க. அவங்களுக்கு அதை ஸ்டைல் பண்ணிப்பாங்க. நிறைய பேர் இந்த தாடியை ட்ரிம் பண்ணுறது ரொம்ப ஸ்டைல் காட்டுவாங்கல்ல, அதில் இவங்களுக்கு வந்து ஸ்டைல் இல்லை, க்ரூமிங். அவங்களுக்கு தன்னை அழகாக வச்சுக்க பிடிக்கும், அழகாக காட்ட பிடிக்கும்ல, அவங்கள அழகாக வச்சுக்க பிடிக்கும். ஏன்னா சுக்கிரன் அவங்களுக்கு இயற்கையாகவே அந்த என்ன அழகாக பார்த்துக்கணுன்ற அந்த நினப்பு இருக்கும். இது ஒன்று. இதனாலேயே சுக்கிரன் வேறு என்னென்ன பணம். சரிங்களா, இவங்களுக்கு வந்து நிறைய பேர் இதில் வேலை செய்கிறவங்க பார்த்திங்கன்னா பேங்கிங், ஃபினான்ஸ் இதிலலாம் வேலை செய்வாங்க. இன்னொன்று பண விஷயத்தில் ரொம்ப குறிக்கோளாக இருப்பாங்க. அதாவது ஒரு விஷயம் செஞ்சால் எனக்கு என்ன வருது அது முதல்ல அவங்களுக்கு இருக்கும். எண்டு ரிசல்ட்டுன்னுவாங்க. பிஸ்னஸில் வந்து எண்டு ரிசல்ட்டை மைண்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணணுவாங்க. ஏன்னா கடைசியில் என்ன நடக்க போகுது, கடைசியில் என் கைக்கு என்ன வரும் அதை மனசில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யணுவாங்க. அது பக்காவாக யாருக்கு வேலை செய்யணும், சுக்கிரனுக்கு. எனக்கு என்ன கொஞ்சம் சுயநலம், அது சுயநலம்னு இல்லை, அவங்கள காப்பாற்றிக்க அவங்க பண்ணுறாங்க, அவ்வளோதான். யாரையும் பாதிக்காமல் பண்ணுவாங்க. ஏன்னா காளமாடு சும்மா போகிறவனை முட்டி பார்த்துருக்கீங்களா? ஜல்லிக்கட்டு வரைக்கும் அமைதியாக தான் இருக்கும். வாடி வாசல் திறந்து விட்டால் தான் சீறி பாயும். இவங்களும் அப்படி தான், யார் வம்புக்கும் போக மாட்டாங்க, வம்பு வந்துச்சுன்னா விட மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். சரிங்களா,
இவங்களுக்கு வந்து அப்படியே 7ஆம் இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விருச்சகம் வரும். இவங்க எவ்வளோ பொறுமை அமைதியோ அப்படியே லைட்டாக ஆப்போசிட்டாக இருக்கும் விருச்சகம். விருச்சகம் வந்து அமைதியாக இருக்கும் பார்க்க, ஆனால் சீர ஆரம்பிச்சதுன்னா தேல் சரிங்களா, அதுவும் செவ்வாய் வீடு செம்மையாக சீருவாங்க. விருச்சகத்தை வந்து மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா பேச்சு பெருசாக பேச மாட்டாங்க, ஆனால் ஒன்று பேசணும் கொடுக்கு அப்படின்னும் வாழ்க்கையில் மறக்க மாட்டீங்க. 2-3 நாள் 2-3 மாதம் இல்லை, வாழ்க்கையிலே மறக்க மாட்டேங்க அவங்க சொல்கிறத கொடுக்குன்னு பேசுவாங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப பொறுமைசாலியாக இருக்கிறதுனால தான் மேனேஜ் பண்ண முடியும்னு ஆண்டவன் அழகாக இப்படி வச்சுருக்கிறான். ரிஷபத்தில் இருக்க ஆண் பெண்ணுக்கு மோஸ்ட்லி அந்த விருச்சகத்தில் குணம் இருக்கிற ஆண்களோ பெண்களோ தான் மோஸ்ட்லி இவங்களுக்கு வந்து அமைவாங்க. சரி, இன்னொன்று வேறு இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி பிரகாரம் நம்ம விருச்சகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வீடு, இவங்களுக்கு அப்படியே 6ஆம் வீடெலாம் பார்த்தீங்கன்னா 6 இவங்களுக்கு திருப்பி சுக்கிரனே வரும் துலாம். ஸோ இது துலாம்ன்றது பால் உறுப்புகள், அடிவயிறு கீழே இருக்க பால் உறுப்புகள். சுக்கிரன் விடுறதுனால இவங்களுக்கு இந்த லைட்டாக டயாபெட்டிஸ் வருது, இதெல்லாம் சான்சஸ் இருக்குது. இன்னொன்று அச்சுச்சோ எல்லாருக்குமேனா அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்கும் இல்லை, பெரும்பாலும் வருது. இன்னொரு முக்கியமான ரீசனாக வாயை கட்ட மாட்டாங்க. ரிஷபம் சாப்பாடுனா டக்குன்னு ஓடிடும். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, ரிஷபராசிக்காரங்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் ஆஃபீஸோ ஒரு 30-40 பேர் வேலை செய்கிற ஆஃபீஸில் போங்க, இல்லை உங்கள் கல்யாண ஃபங்க்ஷனோ தெரிஞ்சவங்க வீட்டுங்கள்லேயே போங்க. ஒரு ஆஃபீஸ் டெஸ்க், ஏன்னா நான் இதெல்லாம் நோட் பண்ணிட்டே இருப்பேன் ஆஃபீஸில். அந்த ஆஃபீஸ் டெஸ்கில் போனீங்கன்னா ஒரு டெஸ்கில் எப்போவுமே ஒரு மிக்சர் பாக்கெட்டோ ஒரு லேஸ் பாக்கெட்டோ அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பிஸ்கெட் பாக்கெட் ஏதாவது ஒன்று சாப்பிட்றதுக்கு இருக்கும். அது பிரியாணி அந்த மாதிரி பெருசு சொல்ல ஸ்நாக்ஸ் நிறைய இருக்கும். அவங்க வந்த லஞ்சு முடிச்சுட்டு வந்து உக்காராங்க, வரும்போது அப்படி ஒரு பிஸ்கெட் எடுத்து வாயில் போட்டுப்பாங்க, சாப்பிட்டுனே இருப்பாங்க. மஞ்சிங்னு சொல்லுவாங்க, ஏதாவது அசை போட்டுனே இருப்பாங்க. காலமாடம் அதே மாதிரி தான், ஏன்னா அசை போட்டுனே. அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், சரி இது ஏதோ ரிஷப ராசி ரிஷப லக்னம். மோஸ்ட்லி அதை வந்து நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சோம். நிலத்தத்துவம் பேசிக்கலி. கன்னி மகரமும் கொஞ்சம் இதுமாரி பண்ணுவாங்க, பட் அதிகமாக கண்டினியூஸாக அசை போட்டுட்ருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரிஷபம் வந்து அசைப்படும். இதை வந்து நாங்கள் கிளாஸில் எடுக்கும்போது இந்த எக்ஸாம்பிளில் எது சொன்னால் ஒரு ரிஷபராசிக்காரங்களை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்றதை சொல்லுவேன். உங்களுக்கு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யாரோ ரிஷபத்தில் வந்துட்டா அவங்கள மேனேஜ் பண்ணுறதுல ரொம்ப ஈஸி. அவங்களுக்கு பிடிச்சது சாப்பாடு வாங்கி எடுத்துன்னு கொடுங்க. செஞ்சு போட்டிங்கன்னா ஒன்றும் குஷியாகிடுவாங்க. இல்லை அட்லீஸ்ட் வாங்கி எடுத்துன்னு கொடுத்தா கூட உங்கள் லைனுக்கு வருவாங்க. இதெல்லாம் கிளாஸில் வந்து இதெல்லாம் நாள் கணக்கில் சொல்லித்தர பயிற்சிகள். அந்தந்த ராசியோட குணாதிசயம் தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்களையோ வேலை செய்கிறவங்களையோ யாராக இருந்தாலும் மேனேஜ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒன்று. இன்னொன்று இவங்களுக்கு தொழில்னு பார்த்தா இவங்க வந்து அழகாக பேசுவாங்க. ஸோ பேச்சாலே இவங்களுக்கு வந்து நல்ல வருமானம் வரும். இவங்களுக்கும் 10ஆம் இடம்லாம் பார்த்தீங்கன்னா கும்பம் வரும். இவங்களுக்கு வந்து சனீஸ்வர பகவானுடைய வீடு வரும், அது காற்று ராசி. இவங்க நிறைய பேர் ட்ராவலிங் பண்ணுவாங்க, வெளிநாடு அப்ராட் போயிட்டு வர்றது இது நடக்கும். இதில் நிறைய பேருக்கு லவ் செட்டாக எக்கச்சக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுக்கிரனில் இவங்களும் நிறைய பேர்கிட்ட அட்ராக்ட் ஆகிடுவாங்க, இவங்கள பார்த்தா நிறைய பேர் அட்ராக்ட் ஆவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் ரிஷப ராசி தான் சார், எனக்கு லவ்வே செட் ஆகலை சார்னு சொல்லுவாங்க. அப்போ உங்கள் ராசியில் வேறு என்ன ராசி என்ன லக்னம் இல்லை உங்கள் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டோன்னா தெரிஞ்சிடும். பட் ஜென்ரலாக சுக்கிரன் அப்படின்னாவே எல்லாருக்குமே அவங்கள பிடிக்க ஆரம்பிச்சிடும். அழகாக இருப்பாங்க, அழகாக பேசுவாங்க, அழகாக நடந்துப்பாங்க, ஜென்டலாக இருப்பாங்க. நல்லா இருக்காண்டா, ஜென்டல்னஸ்ன்றது இவங்ககிட்ட இருக்கும். சரி, இவங்களில் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா சுக்கிரனுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க லக்ஷ்மி அம்மாவை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து முருகன் வழிபாட்டில் வள்ளி சுக்கிரன், வள்ளி அம்மா தவம் இருந்த குகைகள் திருச்செந்தூரில் இருக்குது, உங்களுக்கு ரத்தனகிரி வேலூரில் இருக்குது, திருத்தணியில் தான் வள்ளி அம்மா கல்யாணம் ஆச்சு. இந்த கோவில்கள் வழிபாடு பண்ணுறது நல்ல சுக்கிரன் இருக்கும். இவங்களுக்கு வந்து லக்கி நம்பர் அப்படின்னு கேட்டால் 6 நல்ல லக்கி நம்பர். சரிங்களா? இவங்க வந்து தானியங்கள்லாம் நான் நிறைய தானியங்கள் இதெல்லாம் வெள்ளை மொச்செல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதுவும் நல்லது. வெள்ளி இடுப்புக்கு கீழே வெள்ளி ஆபரணங்கள், இப்போ கொலுசு போடுறது, இதுமாதிரி வெள்ளி ஆபரணங்கள்லாம் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளி ஹோரையில் கோவில் போயிட்டு வர்றது இன்னும் சிறப்பு தரும்.
சரிங்களா? ஸோ உங்களுக்கு இன்னும் சார் எனக்கு இன்னும் நான் வீடு வாங்க போகிறேன், எனக்கு என்ன தசை, நான் வண்டி வாங்க போகிறேன் என்ன நம்பரில் வாங்கணும், நான் கல்யாணம் பண்ண போகிறேன் எனக்கு என்ன நட்சத்திரத்தில் பொருத்தம் வரும், இந்தமாரி உங்களுக்கு இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. ஒன்றும் டீப்பாக போகணுன்னா ஒன்று என் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க, இல்லை நம்ம கிளாஸ் சேருங்க. உங்கள் எல்லாருக்கும் அந்த விஷ்ணு லக்ஷ்மி தாயால் எல்லா செல்வங்களும் கிடைக்க, எல்லா நல்லதும் கிடைக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.